தானியேல் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி வேதத்துல இருக்கிறாரு. நீங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ தானியேல் தீர்க்கதரிசி வந்து நிறைய மறைபொருட்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி நிறைய காரியங்களை வந்து கடைசி நாட்கள்ல நடக்க போகக்கூடிய சம்பவங்கள், நிறைய விஷயங்களை வந்து இந்த தானியேல் தான் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ இவருக்கு எப்படி இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது 21 நாள் ஃபாஸ்டிங் இவர் தான் வந்து நீங்க வந்து 21 நாள் ஃபாஸ்டிங்னாலே தானியேல் உபவாச ஜெபம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த 21 நாள் ஃபாஸ்டிங் வந்து இவர் இருந்து அந்த மறைபொருட்களை அவர் வந்து பெற்றுக்கொண்டார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஸோ இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில மறைபொருட்கள் அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு சிலருக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா போதும், உடனே பில்லி சூனிய கட்டா இருக்கும், என் பக்கத்து வீட்டுக்காரி அந்த செய்வனை வச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அங்க போனதுனால தாங்க, அந்த கோவில் அப்படியே கிராஸ் பண்ணி போனேன், அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அங்க போகாம இருந்திருந்தேன்னா எனக்கு வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கும் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நான் ஜெபிக்காம வேற யாருங்க ஜெபிப்பா, அப்ப நீங்க ஜெபிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கும் வந்து அந்த நோய் வந்துடும் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு நோய்க்கு பல டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, இதனாலதான் அப்படின்ட்டு. பட் அந்த நோய்க்கு மறைப்பொருள் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எதனால அந்த நோய் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த உபவாச ஜபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது நிறைய மறைப்பொருட்கள், என்னுடைய வீட்டுல வறுமை இருந்துகிட்டே இருக்குது, நான் வந்து பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் ஒரு மறைப்பொருள். இந்த மறைப்பொருள் சிலருக்கு வந்து ஆண்டவர் அந்த ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்திருப்பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற எனக்கு பலன் இருக்குது அப்படின்னு நம்ம பலத்தோட ஓடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த கிருபை இருக்குது. பட் கிருபை இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மறைப்பொருள் என்ன அப்படின்றத வெளிப்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபாஸ்டிங் இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, தானியேலுடைய வாழ்க்கையில அவர் பயங்கரமான தீர்க்கதரிசி, அவருடைய புஸ்தகம் வந்து நமக்கு ஈஸியில புரியாது, அந்த அளவுக்கு ஆழமான சத்தியங்களை, மறைப்பொருட்களை வந்து ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தானியேல் எழுதியிருக்கிறார். அந்த தானியேலுக்கு இந்த கிருபையை வந்து ஃபாஸ்டிங் ஜபத்தின் மூலம், உபவாச ஜபத்தின் மூலம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வெளிப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளிப்பாடு நம்மளுக்கு வேணும். சும்மா வந்து ஒரு பைபிள், இன்னைக்கு இந்த பைபிளை வந்து உலக பிரகாரமா இருக்கக்கூடியவர்களும் படிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தானியேல் புரியாது, வெளிப்படுத்தின விஷயம் புரியாது. அவங்க சொல்லும் போதுல நீங்க வந்து இவங்க சொல்லுவாங்க, பார்த்திருக்கிறீங்க, உலக பிரகாரமா இருக்கிறவங்க பைபிள்ல இருந்து ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னாங்க அப்படின்னா சுவிசேஷ புஸ்தகத்தை தான் அதிகமா சொல்லுவாங்க, இயேசுடைய வரலாறு அதுல இருந்தா நிறைய சொல்லுவாங்க. மற்றபடி உள்ள இருந்தாலும் ரொம்ப கம்மியா தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆழமான காரியங்கள் புரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் படிக்கும் பொழுது என்ன புரியுது, இயேசு கிறிஸ்துடைய ஸ்டோரியா, ஆதியாகமம் புரியும், யாத்திராகமம் புரியும், அப்படி ஒரு சிலது புரியும், புரியாத மட்டும் சொல்லுவாங்களே தவிர புரியாத இந்த மறைபொருட்கள், தானியேலுடைய புஸ்தகமா இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷமா இருக்கட்டும், அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களா இருக்கும், இதெல்லாம் புரியாது. புரியாத காரியங்களை அவங்க வந்து பேசினதே கிடையாது. நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன், அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன் புரியாது, ஏன்னா அதெல்லாம் மறைபொருட்கள். அப்ப இந்த மறைபொருட்கள் எனக்கு புரியணும் அப்படின்னா நான் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மறைபொருட்களை எனக்கும் வெளிப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. 21 நாள் ஃபாஸ்டிங் எல்லாம் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா போயிடுங்க. நம்மளுக்கு அது தெரியல, அது நம்ம பிராக்டிஸ் பண்ணதில்லை. ஏன்னா 21 நாள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஈஸியான ஒரு காரியம் தான். அது வந்து ஒரு 4-5 நாள் தான், எந்த ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், 40 நாளா இருக்கட்டும், 21 நாளா இருக்கட்டும், 7 நாள் ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், 3 நாள், எதுவுமே முதல் 1 நாள் 2 நாள் மட்டும் தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். 3வது நாள் 4வது நாள்லாம் அது வந்து அப்படியே பழகிடும், நம்மளுடைய உடம்பும் வந்து அதுக்கு அப்படியே செட் ஆயிடும். ஆண்டவரும் நம்மளை பலப்படுத்தி நடத்துவதற்கு அது ரெடி ஆயிடுவாரு. ஸோ அந்த ஃபாஸ்டிங்கை முக்கியப்படுத்துங்க. இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய லைஃப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, அதை கொண்டு வாங்க. வருஷத்துக்கு 2 தடவை 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் கண்டிப்பா அந்த பிரயாசத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.